12 பிள்ளைகளும் 14 கூட்ட பிள்ளைகள் 43 பேர பிள்ளைகள் 43 பேர பிள்ளைகள். எங்கட காலத்துல எங்கட கோயில்கள்ல செவ்வாயும் வெள்ளியும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். மனைவியை இழந்த ஒரு கவலையா இருக்கு. சிங்கள தமிழ் எதிர்ப்பு இருந்தது. ஆனா நாங்கள் துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் ரோட்டுக்கரையில் ஒரு ஐயாவரால் கச்சான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வாழைப்பழ கடை, வாழைப்பழங்கள் எல்லாம், அதாவது கடலைகள், சோழன்கள் எல்லாம் ஐயாட்ட வந்தால் நீங்கள் வாங்கலாம். நல்ல மலிவான விலைகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்கும். எப்படி சுகங்கள்? ஏதோ இருக்கிறோம் தம்பி. எப்படி வியாபாரங்கள் போகுது? வியாபாரம் ஏதோ கொஞ்சம் குறைபாடுகளான நாட்டில் அதால கொஞ்சம் அப்படியே முப்பிடித்தான். கோயில் கொடியேற போதாக்கு மேலே இன்னும் ஒரு மாதம் கிடக்கு. வார மாதம் 15ஆம் தேதி, 8ஆம் மாதம் 15ஆம் தேதி கொடியேறுங்க. அப்போ இந்த ஆக்கள் எப்படி உங்களோட வந்து வாங்கினா தெரிஞ்சது. நான் கனவலமா இருக்கிறேன். 39 வருஷம் அதில் இருக்கிறேன். அப்போ நீங்கள் கனவேற பழக்கம் பிடிச்சிருப்பீங்க. சினேதம் எல்லாம் வரிவின நெடுகளும் வந்து வாங்கி என்ன மாதிரி போகுது பொழுதுகள்? இதோடய இந்த பொழுது போடும். காலம் 7 மணி திறந்தால் 9:30 கூட்டுவேன். அது மட்டும் இதுல தான். நீங்களும் மனைவியும் சேர்ந்து செய்கிறீங்க? இல்ல, மனைவி இப்போ காலம் இருந்தோ இறந்து 5 வருஷம் ஆகுது. இப்ப நான் மட்டும்தான். அவ இந்த இடமோ? அவ சிங்களாள், நான் தமிழாள். சிங்களாளோ? அவ பண்ணி செய்தேன். உங்களுக்கு சிங்களம் எல்லாம் தெரியுமா? நான் மட்டும் படித்தேன். நான் சிங்களம் அந்த ரீதியில அவ என்ன லவ் உருவாயினது? அது நான் இந்த ஊர்ல வாடகைக்கு இருந்தபடியால் அது உருவாயிட்டு. நான் அப்ப கொழும்புல வேலை செய்தேன். நான் ரட்மனாலையில அவன் ஊர்ல இருந்தேன். நான் வாடகைக்கு அவன் ஒரு சைட்டறையில இருந்தபடியால் அப்ப அவன் ஊர்ல எல்லாம் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு பழக்கத்துல வந்துட்டது. அது 1973ஆம் ஆண்டு என்ற கல்யாணம் நடந்தது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு இல்லாம 12 பிள்ளைகள். 12 ஐயா? இப்ப என்ன ஐயா ஒரு பிள்ளையை காண வேண்டியிருக்கோம். 1973ஆம் ஆண்டுக்கும் இப்போதைய காலத்துக்கும் இது 2026. ஆனா பழைய காலத்துல கூட பிள்ளைகள் இருக்கலாம். சிங்களாக்களுக்கு கூடுதலான பிள்ளைகள் இருக்கலாம். கட்டுப்பாடுகள் இல்லை. இந்த கொஞ்சம் காலம் நாட்டின் நிலைமைகளால கட்டுப்பாடுகள் வந்தது. அப்போ நீங்கள் 12 பிள்ளையில வளர்த்துருக்குறா சரியா கஷ்டப்பட்டுதான் ஏதோ ஒரு மாதிரி வளர்த்தெடுத்தாச்சு. என்ன வேலையில போய் உழைச்சி அவையில பார்த்து? நான் முந்தி கார்ட்டூன் பாக்ஸ் அடிக்கிற கம்பெனில நின்றேன். சேர்ந்து அதுக்கு பிறகு மினி பஸ்ஸில் கான்ட்ராக்டராக இருந்தேன். நான் சேர்ந்து ஒரு கொஞ்ச காலம் தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தேன். நான் சேர்ந்து இந்த இதுகள் வந்துட்டு என்ன டிவி அதுகளோட வந்துங்கிற தொழில்கள் கட்டு போச்சு. அது பிறகுதான் இந்த கச்சாஞ்சி ஆவரத்துக்கு வாங்கினேன். அப்படி ஆக்கள் வந்து வாங்கினா ஏதோ 12 பிள்ளைகளும் வளர்த்து கரை சேர்த்து போட்ட இந்த துக்கங்கள் எல்லாம் வளர்த்து விட்டு கரை சேர்த்தது 12 பிள்ளைகளை. எல்லாரும் கல்யாணம் செய்து பிள்ளைகளும் கல்யாணம் செய்யறதுக்கு வந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் பூட்ட பிள்ளைகள் 14 பூட்ட பிள்ளைகள் இருக்கணும். 12 பிள்ளைகளும் 14 கூட்ட பிள்ளைகள் 43 பேர பிள்ளைகள். 43 பேர பிள்ளைகள். உங்களை வரலாறு கொஞ்சம் கூட தானே. என்ன ஏதோ செல்வத்தை தெரியலையாண்டவன் பிள்ளை பிள்ளைகள் உங்களை கடைசி வரையும் பாப்பினா தானே. என்னவோ அது ஆண்டவன் விட்ட வழி. அதான் பிள்ளைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். பாப்பினம் பார்க்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ நான் இருக்கிறேன். இவ்வளவு காலம் தேவை போட்டா 4 வருஷமா வந்து போயினோம். வேலைன்றதை செய்வினோம். அவ்வளவுதான். உங்களுக்கு கவலையா இருக்கு போட மனைவியெல்லாம் தரேன்.
ஆனால் கனகாலம் உங்களோட மனைவியோட சேர்ந்து இந்த கடையை நடத்தினீங்களே? கனகாலம் என்றால் 33 வருஷம். 33 வருஷமா? வருஷமா இப்போ 39 வருஷம் ஆகுது. மனைவியை இழந்த ஒரு கவலையா இருக்கு. 9ஆம் மாதம் 15ஆம் தேதி அந்த 5வது ஆண்டு வருது. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அவ சேர்ந்து அவ உங்களோட ஒத்துழைச்சி பிள்ளைகள் வளர்த்து தமிழால செய்திருந்தா இந்த மாதிரி வந்திருக்குமோ எனக்கு தெரியாது. சிங்களம் நீங்கள் சிங்கள ஆக்களை செய்ய உங்களோட எதிர்ப்புகள் அப்படி வரை? இந்த குடும்பமே ஃபுல்லா எதிர்ப்பு. வேண்ட சப்போர்ட்டுகள் இல்லை எனக்கு. நான் தனியத்தான் இந்தியாவில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ட இடத்துல சிரிப்பினம் கலப்பினம் அவ்வளவுதான். போக்குவரத்துகள் எல்லாம் நான் குறைவு. உங்களோட சகோதரங்களோட இல்லை இப்போ உங்களோட இப்போ மனைவியின் பகுதியால் அவையாலும் வந்து போகணும் விலை சொல்றது நான் போறது குறைவு. இந்த மனுஷி போய் வரும். ஏன்னா நான் எத்தனை பேரை கல்யாணம் செய்தாலும் நான் ஒரு பொம்பளையை வச்சுக்கிற அவன் சௌரத்தை விட வேணும். அது கட்டாயம். என்ன சௌரத்தை எடுக்கிற அவன் ஆக்களை அவருக்கும் 11 ஆம்பளை சௌரங்கள். இவ ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப நீங்க அவ வெட்டிங் செய்ய தமிழால் நீங்க அவ சிங்களால முதல் அதுல பகுதியால வரை இல்லையா? அதாவது 4 பிள்ளைகள் எதிர்த்த 4 ஆம்பளையாள். மற்றவை எல்லாம் சப்போர்ட் பண்ணினவங்க எல்லாம் அளவுக்கு வந்துட்டினம். மூத்த சமயம் தான் கொஞ்சம் தமிழால் சிங்களால் அதாவது கொஞ்சம் அந்த பண்பாடுகள் தெரியாது. பழைய பண்பாடுகள் கொஞ்சம் இருக்கத்தானே. இந்தியால கேம்பஸ் எழுதுகளுக்கு அவங்க போட்டு வாங்கின உடனே தமிழாக்களோட நல்லா இருக்கணும் தாங்கள் செய்யறவனும் என்ற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. மற்றவங்க எவ்வளவு ஐயா உங்களோட அம்மாட்டிடம்? தர்மியர்களே அவிசாவில அவன் சிங்க தமிழாக்களும் இருக்கணும். தமிழாக்களும் இருக்கணும். இருக்கணும். அது என்ன மலை பிரதேசமா இருந்தாலும் அவ்வளவு மலையாண்டு இல்லை. அங்கால அதுல இருந்து 47-48 மைல் போனால் சிவனொளி பாதம் இல்லை. நீங்கள் இப்போ அவ கூடி வெட்டிங் செய்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்தது 1983ஆம் ஆண்டு. இந்த கலவரங்கள் வந்தது. அதெல்லாம் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியே வந்து இதில் கடைகள் போட்டு அப்படி செய்து காங்கேந்திரில் வியாபாரங்கள் செய்து இப்போ இந்த தியேட்டரில் நண்டு யூனிவர்சிட்டியில் நண்டு அப்படியோ இதாண்டு இப்போ இங்கே எங்களோட தமிழ் கலவரம் வந்த அப்புறம் இதுக்கு கோயில் வாயில வந்துருந்தேன். கடைசியா துப்பியமா தந்திருக்கிறேன். இங்க இருந்தான் எல்லாரையும் கல்யாணம் செய்து வச்ச 12 பிள்ளைகளையும். அப்படி ஒரு நீண்ட வரலாறா இருக்கேன். அப்ப தங்கம்மாப்பா கூட்டு தான் கோயிலுக்கு தலைவியா இருந்தவ. அவட்ட நான் ஜூனியர் காலேஜ்ல படித்தேன். நான் 60, 62, 63ஆம் ஆண்டுல அவ அந்த ரீதியில எனக்கு ஒரு இடம் தந்தவ. அப்ப அதுல இருந்து அவன் உதவியால கச்சான் வியாபாரம் செய்து நல்லா வேண்டி சொன்னவ. அதுதான் செய்தேன். அவ சொன்ன மாதிரியே நீங்கள் கேட்டு செய்து இப்போ கச்சாங்கடை அப்படி மகள் எல்லாரும் கல்யாணம் செய்து கொடுத்து இப்போ நீங்களும் இருக்கிறோம். வரலாறுகள் அப்படி ஒரு பழைய வரலாறு பல கலவரங்கள் சிங்கள தமிழ் மாறி கல்யாணம் செய்தீங்களா? இப்படியெல்லாம் முதல் செய்திருக்க மாட்டேன். பழைய காலத்துல தமிழ் சிங்கள கலவரம் குறைவு தானே. வேண்டுதானே படிச்சது. ஆனா எதிர்ப்புகள் இப்ப பழைய காலத்துல எதிர்ப்புகள் இருக்க சிங்கள தமிழ் எதிர்ப்பு இருந்தது. ஆனா நாங்கள் சேர்ந்து தன்னைக்கு ஒரு சிக்கலும் ஏற்படையில இந்த குடும்ப நிலவரங்கள்லாம் நிலவரம் வந்ததே ஒழிய குடும்பத்திலான் பிரச்சனை கண்டதே ஒழிய மற்றபடி ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனை என்னன்னா நான் அவங்க 2 பிள்ளைகளோட கல்யாணம் செய்தேன். ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அவன் நிலவரத்தை பார்த்துத்தான் நான் அவ கல்யாணம் செய்ய வலிக்கிட்டது. அவருக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும். இந்த பிள்ளைகள் 2ஓட கஷ்டப்படுறாரு வந்து கொடுத்து தான் இந்த 3 வயது பொம்பளை பிள்ளையும் 6 மாத கை குழந்தையும் எடுத்தேன் கையில். எடுத்துத்தான் அதுதான் எனக்கு அந்த நேரம் சீதனமாக தந்த பொருள். அதை வச்சுத்தான் இன்றைக்கு இவ்வளவுக்கு முன்னேறி இருக்கிறேன்.
முன்னேறி இருக்கிறீங்களா? ஓ சரி சரி. அப்படி ஒரு உங்களோட நீண்ட வரலாறு கொண்ட ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கேன். அப்ப இப்ப தெல்லிப்பளையில கடை வச்சிருக்கிறீங்களா? அப்படி வியாபாரங்கள் நல்ல சந்தோஷமா போகுது. எந்த வாழ்க்கைக்கு காணக்கூடியதா போய். ஐயாக்கு எத்தனை வயது? எனக்கு இப்போ 75 வயது. மருத்துவங்கள் இருக்குதோ? சலரோகம் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிரஷர் இருக்கு. கவனமா இருக்கணும். சலரோகம் எல்லாம் வந்தா மாறாது. மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு குளிசையில போட்டு கவனமா இருங்கோ. குளிசையை தவற விடாம உங்களோட உடல்நிலையை கருத்துல வந்து நல்ல கால நேரம் விரைக்க போய் சேரத்தானே வேணும். என்னவோ அது ஆண்டவன் நம்மளாச்சும் விட்ட வழி. எப்போ கூப்பிடுறாவோ அப்போ போய்த்தானே ஆகும். கிளினிக் எல்லாம் அங்கே யாழ்ப்பாணம் போறது தெல்லிப்பளையா? என்னத்துக்கம்மா கிளினிக் கிளினிக் சலரோகத்துக்கு தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி 2009ஆம் ஆண்டுல இருந்து இதுவரை 26 மருந்து எடுத்தோன்னு இருக்கிறேன். இப்போ இந்த மாதம் 32 அடுத்த கிளினிக் எனக்கு. இப்போதைய சாப்பாடு என்னன்னா இப்போ நாங்கள் இயற்கை பொருள்களை சாப்பிட்றோம், செயற்கை பொருள்களை தானே சாப்பிட்றோம். எல்லாம் முறம் போட்ட பொருள்கள் பழைய சாப்பிட்றதால எங்களுக்கு வருத்தம். இப்போ பழைய காலத்திலேயே அந்த ஒடிகள் அதுகளெல்லாம் இப்போ சாப்பிட்றது அப்படியான சாப்பாடுகள் சாப்பிடுன்னா தொடர்ச்சியா விவசாயத்தை தோட்டத்தில் வேலை செய்து போட்டு தான் வேற வேலைகளுக்கு போவேன். ஆனா இப்பத்தைய காலத்துல எல்லாரும் ஒரு நோம வேலை தானே செய்யணும். இந்த இடையில ஒன்லைன்ல செய்யறது. இப்ப எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் வந்துட்டு, இயந்திரங்கள் அதாவது மனுஷனுக்கு வேலை இல்லாத நிலைமை, வேலை குறைவாய் எந்த வேலையை செய்யலாம் என்னலாம்ன்றது ஓடி தெரியணும். வேலை இருந்தாலும் சில பேர் வேலைக்கு போக பஞ்சு பண்ணி ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு அதாவது நாட்டின் கலவரங்களால இவங்க இந்த நிவாரணம் என்ற குடும்பத்தை வாங்கினாங்க. கொடுத்து அதுகளை சாப்பிட்டு இருந்தது. இப்போ உழைச்சி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இப்ப யாழ்ப்பாணத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஐயா முழுக்க இந்த கோயில் தேரில மக்கள் நிக்க இல்லையா, சென்னை நெரிசல் இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப சென்னை நெரிசலா இருக்கு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் எல்லாம். அப்படி அந்த வெளிப்படையாய்ப்பத்திலேயும் அப்படித்தான் 3 நாட்களில் போடணும். ஆத்தேசனம் காலமா போனால் அப்படியும் 12 மணி செல்லும். அடுத்து கொண்டு மருந்தெடுத்து வழியில வர்றது. எல்லா வசதியும் இல்லை தானே. அந்த கெமிக்கல் சாப்பாடு கோயிலர் கோழி எல்லாம் அது மருந்து அடிச்ச கோழி எல்லாம் அந்த ஊசி மருந்து தானே கோயிலர் கோழி எல்லாம். அப்படி முதலாண்டா நாட்டு கோழி அடிச்சு சாப்பிடுங்க. அடுத்தது மேஷ் வைக்கிறதால அது கோழிகளுக்கு வருது. அந்த மேசை வச்சு நாங்கள் வேண்டாம் அது 45 நாள் நாங்களும் 45 நாள் போக வேண்டிய நம்மளாம் கெமிக்கல் இனி எல்லாத்தையும் கெமிக்கலா நாள்ல இருந்து வர சாமான் எல்லாத்தையும் ஊதி அடிச்சு அனுப்புறேன். கத்தரி செடியாண்டாயும் ஐயா அது இப்போ கூடுதலாக காய்க்கிறதுக்காண்டி என்ன செய்யணும், யூரியா உரங்கள் அதுகள் பொட்டாசியங்கள் அதுகளை போட்டு கூட போட்டோன்னா காய்கறி பிரிச்சு கூட விலையில விற்கணும். ஆனா இயற்கையான முறையில அந்த எரிவுகள் தாட்டு கொச்சு மட்டை போடுறது அப்படியெல்லாம் இப்போ குறையும். ஆனா இப்ப சில வீடுகள்ல சாரிகள்ல தாங்கள் இயற்கையா உண்டாக்கின தாவரத்துல சாமானத்தை சாப்பிடுவோம். சில வீட்டு தோட்டங்களை செய்து சில பேர் சாப்பிடுது. அப்படியான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த கரைவாய்க்கும் இந்த கரைக்கும் வித்தியாசமான ஒரு சுவையா இருக்கும். சில பேர் எனக்கு கச்சான் விரைக்க இது எங்கிற வீட்டுல வளர்ந்த இதராப்பா சமைச்சு சாப்பிட்டுக்காரன்னு தெரிவினோம். அதை சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா அது பிரியமான ஒரு சுவையா இருக்கும். இயற்கையாக செய்யறதுக்கும் ஒரு இந்த செயற்கை உரங்கள் யூரியா போடுறதுக்கும் ஒரு வித்தியாசமான இது இருக்கு. அப்படி நாங்கள் இயற்கையான சூழலுக்கு மாறணும். இப்ப எல்லாம் மாறுற கஷ்டம் இனி காலங்கள் அப்படி மாறினாதான் இனி காலம் ஐயா ஒரு 50 வயசு 55லயே எல்லாரும் ஏன்னு சொன்னா அப்படியான வருத்தங்கள் சிறிய வயசுக்காரருக்கு ஐயா சிலரோகம் இருக்கு, மற்ற காட்டடைக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா இப்ப நாங்கள் எங்கிற வயதுல எங்கிற குழந்தை பருவத்துல அதாவது 10 வயதுக்கு மேல கூடுதலா நாங்கள் இந்த குடக்கன் ஒடியல் புட்டு அதெல்லாம் சாப்பிடுறாங்க. இப்பத்தே பிள்ளைகளுக்கு ஒடியல் புட்டுண்டா என்ன தெரியா, குடக்கன் தெரியாது. இப்போ சாமி கொழுக்கட்டை சாமி கஞ்சி எல்லாம் குடிச்சு வளர்ந்தாங்க. ஆனா இப்பங்கிற பிள்ளைகளை சொன்னா அது என்ன அப்பா இந்த பேர பிள்ளைகள் தான் என்னதாட்டா அது வேண்டி தாரங்களோ கூழ் குடிச்சு தெரியாது. இப்போ உங்க கடையில் இருக்கிற கூழத்தை
சாப்பிட்டு கோணி வந்து நாங்கள் கொடுப்போம் ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கும் கூழ் வாய்ச்ச தெரியும் இந்த மனுஷி இல்லை அதால இந்த பிள்ளைகளுக்கும் கூழ் வாய்ச்சிரண்டா இந்த மாதிரி காய்ச்சிரண்டா தெரியாது அந்த நிலை அந்த பழைய ஆக்கள் அந்த இப்ப வருங்கால ஆக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இந்த இது எல்லாம் ஃபேஸ்புக்ல பார்த்து பார்த்துதான் இதுகளே செய்யணும் பலகாரங்கள் செய்கிறோம் இந்த பேத்தியரால் இருக்கிறாள் அதெல்லாம் பார்த்து ஒரு பலகாரம் செய்து போட்டு நான் கொண்டு தருவாள் தாத்தா இது நான் செய்தது சில நேரம் நான் போய் இப்படியோ செய்கிறது விட்டுருப்பா வந்து நான் சரி செய்ய வடிவா பார்த்து செய்யன்னு சொல்லுவாரு ஊக்குவிக்கிறது அப்படி ஐயா அந்த பழைய கால வாழ்க்கைய ஒரு வித்தியாசமானது தற்போது வளர்ற இப்பத்தே பிள்ளைகளுக்கு தம்பி நாங்கள் என்னத்தை சொன்னாலும் அதை கேட்கிற பருவத்திலே அவங்க இல்லை எங்களோட நீ சண்டைத்தனம் முட்டாள்தனத்து பெருவங்களை ஒழிய அது எங்களுக்கு தெரியும் நீர் ஒன்றியால் வேலை பாரும் சில பிள்ளைகள் கேட்குங்கள் ஓம் ஐயா வேலை ஆசைப்படுறோம் நாங்கள் கேட்க உங்கள்கிட்ட பழைய கதைகளை சில பேர் சொந்த விஜயக்காரையில விட்டுட்டு குறையாம இருங்க ஐயா இதோடலாம் உங்களை சொல்லாதீங்க சொல்லுவாங்க பழைய காலத்திலேன்னு சொன்னா இப்ப ஆசிரியர் பெரிய உரை எல்லாம் அடுத்தது ஒன்று சொந்த வாரம் கேளுங்கோ எங்கட காலத்துல எங்கட கோயில்கள்ல செவ்வாயும் வெள்ளியும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அப்ப அந்த ஐயா கோயில் பூசை ஐயா நல்ல விஷயங்களை சொல்லி தருவார் கூட்டு பிரார்த்தனை முடிஞ்ச உடனே எங்களுக்கு இன்ன மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வளரணும் இல்லைன்றதை சொல்லி தருவார் இப்ப ஐயர் மாதிரி சம்பளத்துக்கு வேலை செய்யணும் அப்ப அதை இதுல அக்கறை இல்லாம விட்டுட்டு அப்ப எந்த கோயிலையும் கூட்டு பிரார்த்தனையோ அதுகளோ இல்லை இப்ப சில கோயில்கள்லாம் அது நடக்குது முந்தி எங்கட நான் மாவட்ட உரம் என்ற இடம் அங்க முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளி நாங்கள் பொழுதோட 6 மணிக்கு போய் ஆக வேணும் கூட்டுப்பிரதாக 8 மணிக்கு எல்லாம் முடியும் அப்ப அதுல எழுதியே போடணும் கடை முடிய கடையில சுண்டல் அவல் வழங்கப்படும் அப்பதான் எல்லாரும் போகணும் அதுக்காண்டி இப்ப அன்னதானம் போட்டது கோயிலுக்கு சரி இப்ப சில கோயில்ல இரவு போட்டா தான் சரி சுவாமி அவருக்கு ஆட்கள் இல்லை சில சாப்பாடை மறைச்சி வச்சுட்டு தான் கூட்டங்கள் நடக்கும் கூட்டம் முடிஞ்சு சாப்பாடை கொடுத்து விட்டா சில இடத்துல அந்த என்ன சொல்ற ஊக்குவிக்கிறதுக்கு இதன்றதுக்கு கண்டு கூட்டங்கள் வைக்கணும் வேண்டும் அதுல சாப்பாடு கண்டாத்தான் போகணும் அது உங்க வந்து நின்றா எங்களுக்கு சமைக்கிறதோ இல்லை சாப்பாடு காசு இல்லாம போடும் தான் சாப்பாடு கொடுத்தாதான் அந்த கூட்டத்துக்கே போவோங்க அந்த எண்ணமேல் இருக்கு ஒன்றும் அப்படி ஐயா இந்த பழைய கால நடைமுறைக்கு பழைய கால வரலாறுகள் பழைய கால ஆக்களுடைய நீங்கள் எல்லாம் பழைய ஆளாண்டு இருக்க இப்ப நாங்கள் உங்களுடைய ஆலோசனை பெற்று நாங்கள் அதை அந்த வழியில போய்க்க நாங்கள் நல் வழியில போவோம் இப்பத்தைய கால இளைஞர்கள் எல்லாம் அந்த பழைய ஆக்களின் கதைகளை கேட்காமல் அந்த சீரழிஞ்சு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது போதை பஸ்டம் மற்றும் சமுதாயம் தமிழருடைய கலாச்சாரங்களை பின்பற்றி அந்த நடைமுறைக்கு போவோம்னா இந்த தமிழருடைய வரலாறுகளும் அழிவடையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கும். ஆனா இப்பத்தைய எல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரங்களுக்கு இல்லை நாங்கள் செல்வதால இந்த தமிழருடைய கலாச்சாரங்கள் மங்கி கொண்டு போகின்றது. அப்படி ஐயா உங்களோட கலாச்சார சந்தோஷமா இருக்கு. உங்களோட பழைய வரலாறுகள் மற்றும் இந்த பழைய காலத்தினுடைய இப்படி சாப்பாடுகள் மற்ற பழைய காலத்தில் அந்த குருக்கள் பெரியோர்களுடைய சொல்ல கேட்டு மதிச்சவ அந்த அதுகளை நீங்கள் சொல்லிக்க இப்போ எங்களோட தற்போது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் அதை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டு அந்த பழைய கால நினைவுகளை மீட்டி பார்த்த மாதிரி இருக்கின்றது ஐயா. சரி ஐயா, உங்களோட கலாச்சி இன்றைய உங்களோட கலாச்சாரம் சந்தோஷமா இருக்கிறது. ஏதாவது தவறுதலா சொல்லப்பட்டால் நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களோட மன்னிப்பு கேட்டு இதுதான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. சரி, நன்றி. ஏனையா? சரி, ஓகே.